வணக்கம். நான் உங்கள் கபிலன். ஸோ உங்கள் எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன். எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வருஷம் காலேஜ் வந்து பாஸ்ட் அவுட் ஆகிருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி பாஸ்ட் அவுட் ஆகி ஜாப் தேடிட்டு இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்க்கு வந்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, அதில் எப்படி ப்ளேஸ் ஆகுறது அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட கடைசியில் ஒரு டிப்ஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே காலேஜ் படித்து முடிக்கிறப்பவே வந்து ஒரு நல்ல ஜாபில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற ட்ரீம் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேயே ப்ளேஸ் ஆகுறப்போ வந்து லைக் ஒரு நல்ல பேக்கேஜில் வந்து நம்ம எடுத்தோன்னே போக முடியும். ப்ளஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். பட் இதில் இருக்க ஒரு ஃபன்னான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஜாப்க்கு போகணுன்னு நம்மளுக்கு ஆசை இருக்குமே தவிர, அந்த மாதிரி ஜாபில் வந்து ப்ளேஸ் ஆகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது யாருமே வந்து அதை பெருசாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸுமே வந்து உங்களை ஹையர் பண்ணி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ப்ராஜெக்ட்டில் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணி நீங்கள் அதில் அப்படியே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸுமே வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜாபோட டிமாண்ட் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி எந்த படிச்சிருந்தாலுமே சரி, ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கு உங்கள் ஸ்கில்லை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாலே போதும். நீங்கள் ஆசைப்படுற அது எந்த ஒரு ஐடி ஜாபாக இருந்தாலுமே உங்களால் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆக முடியும். இப்போ இருக்கிற மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டை வந்து லைக் அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனிக்கு எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ இனோவேட்டிவாக இருக்க போகிறாங்க, ஒரு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்போ இருக்கிற மேக்ஸிமம் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அவங்க கம்பெனிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில்லை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. அப்படி ப்ரொவைட் பண்ணாலும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டுமே வர்றது கிடையாது. இதுதான் இப்போ போயிட்டுருக்கு கரண்ட் ஃபேக்ட் நம்ம ஊரில். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்த எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கவங்க தான் இன்டென்சிவ் 3.0 ப்ரோக்ராம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து என்ன ஸ்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, ஸோ உங்கள் ஸ்கில்லை வந்து ஜீரோவிலேருந்து டெவலப் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹை லெவல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண வந்து இவங்க கைட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இன்டென்சிவ் 3.0 இந்த ப்ரோக்ராமை ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மெக்கானிக்கல், சிவில் இப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிகிரி முடித்தவங்களாமே வந்து ஒரு நல்ல ஜாபில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் கம்பெனியில் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இதை பேஸ் பண்ணி வந்து இவங்களோட கரிக்குலம் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அரௌண்ட் ஒரு 1700+ கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5000+ ஜாப் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதோட இல்லாமல் லைக் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே லைக் நம்பர் ஆஃப் மார்க் இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டக்ட் பண்ணி ஸோ உங்களை வந்து ஒரு பயங்கரமாக க்ரூம் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ ப்ரோ இந்த இன்டென்சிவ் 3.0 ப்ரோக்ராம் இவங்களை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க இப்போ ஒரு லைவ் டெமோ செஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லைவ் டெமோ செஷனில் ஸோ இண்டஸ்ட்ரியில் நிறைய எக்ஸ்பர்ட்லாமே வந்து அதில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இப்போ நான் வந்து இந்த டிகிரி முடிச்சிருக்கேன், ஸோ எனக்கு வந்து எந்த டொமைன் வந்து சூட் ஆகும், இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து லைக் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அவங்க கூட தமிழில் பேசி உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைக் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, வீடியோ எண்டில் வந்து ஒரு டிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா ஸோ இதில் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது இல்லாமல் அதை பண்ணுறதுக்கு 16,000 வரைக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லைவ் டெமோ செஷன் அட்டன் பண்ணுறதுக்குனால் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக வந்து அந்த லைவ் டெமோ செஷன் எப்போ அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக ஜாப் தேடுறவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்து வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். போயிட்டு வாங்க. பாய்.